இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உலக செய்தியில ரொம்ப முக்கியம். சவுதி அரேபியாவின் மிக முக்கிய பார்ட்னர், மிக முக்கிய இணைவு நட்பான யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு இடையில கடுமையான மோதல் ஏற்பட்டு இராணுவ முறை தாக்குதல் நடைபெற்று அவர்கள் உறவை பிரித்து போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நடவடிக்கைகள் உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தியினுடைய பின்னணியை நாம பார்ப்போம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தாம் பதவியேற்ற உடனே முதல் உலக பயணமாக அவர் சென்ற நாடு சவுதி அரேபியாவிற்கும், அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் கத்தருக்கும் தான் சென்றார். இஸ்ரேலுக்கெல்லாம் செல்லல. பெரிய அளவில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அந்த துறைகள் மட்டுமல்ல, 400 லட்சம் கோடி 4 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை மிகப்பெரிய அளவிலே யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், கத்தர் மற்றும் சவுதியிலிருந்து அவர் பெற்றார். முகமது பின் சல்மான் அமெரிக்காவின் செல்ல பிள்ளை, இதெல்லாம் தெரியும். அமெரிக்காவின் மிக முக்கிய ராஜ்ய கூட்டாளிகளாகத்தான் சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில மிக முக்கியமாக ஏமன் பகுதிக்குல நடக்கிற உள்பகுதியில இருக்கிற குழப்பம் என்ன, இந்த செய்தியை நாம கண்டிப்பா பார்க்கணும். ஏமன் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, இந்த மாதிரி ஒரு நாட்டினுடைய 4 முனைகள் இருந்தாலும் ஏமனுடைய 2 அரசுகள் அங்கே நடக்கிறது. மிகப்பெரிய உள்நாட்டு போரில் வெற்றி பெற்று வடக்கு பகுதிகள் முழுவதும் தன் கைகளில் கொண்டு வந்திருக்கிற குறிப்பாக ஹவுதிகள், இது உலகத்தில் மிகப்பெரிய இராணுவ சக்தியாக மாறியிருக்கிறது. இதுக்கு இடையில இந்த கோலிஷன் ஃபோர்ஸ், ஒரு நேட்டோ படைகள் யூரோப்ல இருக்கிற மாதிரி அந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஏமன் பகுதியில சவுதி அரேபியா அந்த பக்கம் இவர்கள் இணைந்து ஒரு நட்புறவாக ஒரு படைகளை அமைத்தார்கள். இது ஏமனில் தன் நாட்டு எல்லைக்குள் ட்ரைபல் குரூப்புகள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்ற அச்சத்தால் இந்த கோலிஷன் ஃபோர்ஸை அமெரிக்காவின் கையாளாக இருக்கிற சவுதியும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் அமெரிக்காவின் செல்லை பிள்ளைகளாக, அமெரிக்காவின் நட்புகளாக இருந்த இவர்கள் அமைத்துக் கொண்டார்கள். இதுலதான் அமெரிக்காவின் சொல்லை கேட்கும் அமெரிக்காவின் கூட்டாளிகளான யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியாவின் நட்பாக இருந்து கொண்டு அவர்கள் ஆயுதங்களை கடத்தி உள்நாட்டில் இருக்கும் போர்க்குழுக்களுக்கு கடற்படை கப்பல்களின் மூலம் ஆயுத கடத்தல் நடைபெறுவதை சவுதி கண்டுபிடித்து விட்டது. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, தெளிவான சேட்டலைட் பிக்சர் மூலம் சவுதி அரேபியா கண்டுபிடித்து ஷாக் ஆயிட்டான். என்னடா, நம்ம கூட இருந்து கொண்டு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், நாம 2 பேரும் கோலிஷன் ஃபோர்ஸா இருக்கிறோம், இவன் அவன் நாட்டில இருந்து கப்பலில் வழியாக ஆயுதங்களை கொண்டு சென்று அதனுடைய தென்பகுதி, கிழக்கு பகுதிகளை கொண்டு இறக்கி அது சவுதி பார்டரை பிரிக்கக்கூடிய, தொடக்கூடிய அந்த எல்லை ஓரத்தில் இருக்கிற ஆயுத குழுக்களுக்கு ஆயுதங்கள் பெரும் டேங்கர்களில் ஏற்றப்படுவதை சேட்டலைட் பிக்சரின் மூலமாக அவர்கள் துல்லியமாக படம் பிடித்து அந்த செய்தி பகிர்ந்தப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி எப்படி பகிர்ந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா தான் கொடுத்திருக்கணும். ஏன்னா அமெரிக்கா தானே இவங்களுக்கு நட்பு. அமெரிக்கா சவுதிக்கும் நட்பு, யுனைடெட் அரபுக்கும் நட்பு. அந்த அடிப்படையில ஆயுதங்கள் விரோதமாக கைமாறியதை அவர்கள் ஏமனுடைய முக்கல்லா என்கின்ற பகுதி, அது ஒரு துறைமுகம், புஜைரா என்கின்ற சவுதியில் இருந்துதான் இந்த தாக்குதலை முக்கல்லாவை நோக்கி ஆயுத டேங்கர்களை பக்காவா அடிச்சு தொலைச்சிட்டாங்க. அடிச்சு தொலைச்சது மட்டும் இல்லாமல்
இந்த வரம்பு மீறுதலுக்கு மிக முக்கியமான காரணம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸா என்ற குற்றச்சாட்டை சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் மீது அபுதாபி தான் இதை செய்கிறது என்று வைத்து விட்டார்கள். கதை முடிஞ்சது. ரியாத் தனது குற்றச்சாட்டை அபுதாபி மீது வைத்திருக்கிறது மட்டுமல்ல, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அல் மஹ்ரா, ஹதர் அல் மவுத், இந்த 2 பகுதிகளையும் ரெட் லைனை தாண்டி இருக்கிறாங்க. யார் தாண்டி இருக்கிறா? யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஹதர் அல் மவுத் அல் மஹ்ரா பகுதியில் இருக்கக்கூடிய ரெட் லைன், இதை தாண்டக்கூடாது அப்படின்னு வச்சிருக்கிற எல்லையை தாண்டி சவுதிக்கு எதிரான போர்க்குழுக்களுக்கு, ட்ரைபல் குழுக்களுக்கு, அவர்களுக்கு இவங்க உதவி செய்யறாங்கிறத கண்டுபிடிச்சு ரொம்ப சினமாகித்தான் புஜைராவிலிருந்து தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும், வரம்பு மீறி இருக்கிறது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் என்றும் அவர்கள் மிக கடுமையாக கண்டித்தது மட்டுமல்ல, உடனே வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில சவுதி அரேபியா இந்த அளவிற்கு தனது பங்காளிகளான அமெரிக்காவின் நேச நாடுகளாக இருக்கிற 2 பேரும் ஆண்டுக்கு 69 பில்லியன் யூஎஸ் டாலர் பிசினஸ் செய்யறாங்க. யாரும்? சவுதியும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும். அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவிற்கு மிக மூலோபாய நடவடிக்கைகளின் சென்ட்ரல் அச்சாக, ஆக்சிஸாக இருப்பது எல்லா விதங்களிலும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். ஒரு 70 பில்லியன் வைத்துக் கொள்ளுங்களேன், 69 பில்லியன். அப்போ இது சவுதிக்கு எந்த மாதிரியான லேட் எஃபெக்டை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நாம ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டி இருக்கிறது. இப்போ இதை தாண்டி ஏமனுக்குள்ள வருவோம். ஏமன்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஒரு 3/4%, ஒரு 60% அல்லது 70%, மீது 30% வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹவுதிகள். இந்த ஹவுதிகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னா, பலஸ்தீனர்களுக்கு உதவி, தங்கள் சொந்த அழிவையெல்லாம் சந்தித்து இஸ்ரேலை துவம்சம் செய்தார்கள். இஸ்ரேலை மட்டுமல்ல, 1700 முறை தாக்கியும் ஹவுதிகளை அழிக்க முடியாமல் சிஐஏ மற்றும் முசாத், சின்பட், ஆம்ரான் போன்ற அமைப்புகளால் எந்த துல்லிய கணக்கும் எடுக்க முடியாமல், டிஜிட்டலைஸ் எதுவும் பயன்படுத்த முடியாமல் இன்று வரை ஹவுதிகள் ஒரு பெரும் இராணுவமாக மாறியிருக்கிறார்கள். அவர்கிட்ட சீன ஆயுதங்களும், ரஷ்யாவினுடைய ஆயுதங்களும், ஈரானுடைய ஆதரவும் ஹவுதிகளுக்கு இருக்கு. இப்போ ஹவுதிகளை 2 பேரும் தங்கள் பக்கம் திசை திருப்புவதற்கு முயற்சி செய்யறாங்க, யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சவுதியும். ஆனா சவுதி அரேபியா செங்கடல் பகுதிகளில் வலிமை வாய்ந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் அடிப்படையில் கொண்டு வருகிற ஷிப்பை தொடர்ந்து காலி செய்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தலைவலி ஏற்படுத்தும் யூரோப் யூனியனுக்கும் அவர்களுக்கு 368 மில்லியன் யூஎஸ் டாலரை கொடுத்து இந்த செப்டம்பர் வரைக்கும் எங்கள் நாட்டிற்கு வரக்குற எதையும் நீ தடுக்கக்கூடாது என ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க. இப்போ சவுதியை நோக்கி நீங்கள் தாக்குதல் நடத்துங்கள் என்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கேட்டபோது அவர்கள் மறுத்து விட்டார்கள். அதே போன்று யுனைடெட் அரபு எமிரேட்ஸை தாக்க வேண்டும் என சவுதி சொன்ன போதும் அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஆனாலும் ஹவுதிகள் தற்போது சவுதி அரேபியாவின் பக்கம் இருப்பதற்கான காரணம் என்ன காரணம்னா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பலஸ்தீனத்திற்கு ஆதரவு அல்ல, குறிப்பாக ஹமாஸை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உறுதியான கொள்கையை கொண்டிருக்கிறார்கள். ஏடன் வளைகுடாவில் ஹவுதிகளின் ஆதிக்கம் இருக்கும் இந்த பகுதிகளில் குழு பயங்கரவாதிகள் ஹவுதிகள் தாண்டி அந்த பகுதியில யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எஸ்டிசி என்று சொல்லக்கூடிய சவுதிக்கு எதிரான இந்த குழுக்களை ஆயுத கடத்தல் மூலம்தான் இப்போது விரோதத்தை சவுதி அரேபியாவோடு அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கும் சவுதிக்கும் இருக்கிற இந்த ஒப்பந்தம் உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என அவர்கள் அறிவித்தது என்ன விளைவுகளை ஒட்டுமொத்தமாக ஏற்படுத்தும்?
அமெரிக்கா என்ன செய்ய போகிறது ஒரு கேள்வி. இதுக்கிடையில 25,000 பாகிஸ்தானுடைய வீரர்கள் பலஸ்தீனத்தில் நிறுத்துவதற்காக அமெரிக்கா அழைக்கிறது. அவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாதம் 3,500 ரியால் கொடுக்கப்படும் ஒருவனுக்கு சம்பளமாக. இதை சவுதி கொடுக்க வேண்டும். இப்ப யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் யூதர்களோடு ரகசிய கூட்டணி மட்டுமல்ல, ஏமனுக்குள் ஏற்கனவே ஹவுதிகளை தாண்டி தெற்கு கிழக்கு பகுதியில் ஒரு பெரிய ராஜ்யத்தை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நடத்துறாங்க. இது கடும் கோபத்தை உள்ளாக்கி இருக்கிறது ஹவுதிகளுக்கு. அதனால சவுதி அரேபியா பலஸ்தீனத்திற்கு ஆதரவாகவும் யூதர்களுக்கு எதிராகவும் இருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த 368 மில்லியனை பெற்றுக்கொண்டு சவுதியின் பக்கம்தான் தாங்கள் இருப்போம், எந்த காலமும் யுஏஇ இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்கள் செயல்பட போவதில்லை என உறுதியாக அறிவிச்சிட்டாங்க. இப்ப இந்த பாகிஸ்தானுடைய படைகள் இருக்கு பாருங்க, இத அந்த கோலியேஷன் டீமை ஒழுங்குபடுத்த முடியாமல் சிக்கி சிதறி கொண்டிருக்கிறோம் பலஸ்தீனத்துக்கு காசாவுக்குள்ள. அதுக்கிடையில அமெரிக்க அதிபர் என்ன திட்டம் போடுறாருன்னா, இந்த பாகிஸ்தானுடைய ராணுவம் ஏமனுக்குள்ள போய் கடல் பகுதியில் நிறுத்த சொல்லிட்டாங்க. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு பெரிய திட்டம். என்ன திட்டம்? வேற ஒண்ணு இல்லை, பாகிஸ்தான் கூலிப்படை தானே. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு 6 பில்லியன் யூஎஸ் டாலரை கொடுக்குறாங்க. ஒரு 55,000 60,000 கோடி ரூபாய் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நிலை இப்பொழுது ஒரு பெரும் பதட்டத்தை மத்திய கிழக்கில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட பேசினேன். நான் பேசும்போது மிக முக்கியமாக அவர்கள் ஏற்கனவே ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை தங்கள் கையால் எடுத்து சோமாலியாவை பிரித்து சோமாலி லேண்டுன்னு உருவாக்குறான் கடந்த வெள்ளிக்கிழமை. அப்ப அந்த பகுதியில ஹவுதிகளை க்ளோஸ் செய்வதற்கு அமெரிக்காவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் இஸ்ரேலும் திட்டமிடுகிறது. இந்த திட்டத்தை நல்லா தெரிஞ்சிருக்கான். ஏன்னா அவனுக்கு 2000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அடிக்க முடியாது. அதனால அமெரிக்கா தனது இராணுவ தளத்தை அமைக்கும் என்று வெள்ளை மாளிகையில வில் கன்சிடர் தட் என்று சொல்லியிருக்கிறார். அதை அங்கீகரித்ததை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாங்க இதை கன்சிடர் பண்ணுவோம்னு சொன்னது யுனைடெட் அரபு எமிரேட்ஸோடு. அமெரிக்காலாம் ஈஸியா மாறிடுவான். யூதர்கள் சொன்ன சொல்லு எதுவுமே நினைக்க மாட்டான். இதையெல்லாம் கணக்கில் கொண்டு மத்திய கிழக்கில் ஒரு பெரும் போர் ஆயுதம் உருவாகி கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸின் மோதல் எது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு பெரும் அரசியல் களச்சூழலை மத்திய கிழக்கில்